ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரையை நீங்கள் வதக்கி சாப்பிட்ருப்பீங்க, சாம்பார் வச்சு சாப்பிட்றீங்க, எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு நம்ம முருங்கைக்கீரை சிப்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க போகலாம். கீரையை நல்லா பறிச்சுட்டு அதோட காம்பு நீக்கி எடுத்துக்கலாம். நமக்கு அது மட்டும்தான் தேவை. இப்போதைக்கு நம்ம கீரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். நிறையா தண்ணி தேவையில்லை. அடுத்து ஒரு கை உப்பு, அதாவது கீரையோட அளவு பொறுத்து அதுக்கான உப்பு போட்டுக்கலாம். கீரையை நல்லா சுண்டை வதக்கி எடுத்துக்கலாம். கீரை இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கரண்டியை வச்சு கீரையை தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். ஏன்னா கீரை வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நல்லா கெட்டியாக இருக்கும். அது கொஞ்சம் பிரிஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா பிரித்து எடுத்துக்கலாம். ஃபைனலாக இந்த கீரையை நம்ம வந்து இப்போ காய வச்சுக்கலாம். நல்லா வெயிலில் காய வச்சுப்போம். கீரை ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். அதனால் நல்லா பிரித்து விட்டு காய வைக்கலாம். இது வந்து 2வது நாள். முதல் நாள் நல்லா காஞ்சிடுச்சு. 2வது நாள் பாருங்கள், கிட்டத்தட்ட சருகாக காஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு நாள் கொஞ்சம் காய வைக்கலாம். இந்த கீரையை காய வச்சு இதில் 3 நாள் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இது வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா வெயில் அடித்தா 3 நாளே போதும். இது இப்போ எடுத்து போய் நம்ம சமைக்கலாம். கீரையை பாருங்கள் எப்படி காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போவே சிப்ஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ இது பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. ஒரு கருவாடு பொரிக்கிற அளவுக்கு நமக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். இப்போ அதை வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா பொன்னீராக ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். இப்போது கீரையை எடுத்துக்கலாம். கீரை நல்லா பொரிஞ்சு ஒரு சிப்ஸ் மாதிரி நல்லா மொறுன்னு தயாராகிடுச்சு. இப்போ வந்து இந்த கீரை நல்லா பொரிஞ்சிருச்சு. இது வந்து கீரை வத்தம்னு சொல்லணும். ஆனால் இது பக்கவாக சிப்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு முருங்கைக்கீரையில் சிப்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி சேம் டேஸ்ட் இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். இதை நம்ம சாப்பிடலாம். இது வந்து சாப்பாடு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது